அந்த நொடியில இருந்து நம்ம கிட்ட நெருங்கி வர்றதுக்குள்ள ஒரு மைக்ரோ செகண்ட்ல நம்மளுடைய 60 வருஷ வாழ்க்கையை அல்லாஹ் கண்ணுல காமிச்சு கொடுப்பான். ஒரு மைக்ரோ செகண்ட் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த அந்த செகண்ட்ல நாம சின்ன பிள்ளைல என்ன செஞ்சோம், வாலிப பருவத்தில் என்ன செஞ்சோம், என்ன தப்பு செஞ்சோம், என்ன நன்மை செஞ்சோம், எல்லாம் நம்ம சிந்தனைக்குள்ள வந்துடும். அப்ப அந்த மனுஷன் அல்லாஹ்ட்ட நேரடியா முனாஜாத், அல்லாஹ்ட்ட நேரடியா பேசுவான். யா அல்லாஹ், ஃபைனலா எனக்கு ஒரு சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ், ஒரு நாள் மட்டும் கொடு. என்னப்பா, ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு வாய்ப்பு கொடுத்து பாரு, நான் எல்லாத்தையும் நான் சரி செஞ்சு நீ நல்லவனாக நான் ஆக்கிக் கொள்றேன் அப்படின்னு கேட்பான். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், கல்லா இன்னஹா ஹுவ கலிமத்துன் காயிலுஹா, நீ ஒரு பொய்யனான மனிதனாக இருக்க, நீ பேசக்கூடிய இந்த வார்த்தை எதுக்கும் பிரயோஜனப்படாது. எத்தனை ஆண்டு காலங்களை உனக்கு நான் அவகாசமாக கொடுத்தேன், எவ்வளவு அவகாசம் கொடுத்தேன், எவ்வளவு நோயை கொடுத்து உனக்கு எச்சரிக்கை பண்ண, எவ்வளவு பிரச்சனை கொடுத்து உனக்கு எச்சரிக்கை பண்ண, அப்பவெல்லாம் திருந்தாத நீ இந்த ஒரு நாள்ல மாத்தக்கூடியான்னு சொல்லி அல்லாஹ்ல கேட்ப. அவகாசம் கிடைக்காது. அப்ப அந்த நேரத்துல நாம நமக்கு அந்த அந்த எல்லா விஷயங்களும் நம்ம கண்ணு முன்னாடி எடுத்து காட்டப்படக்கூடிய அந்த நொடியில நாம செஞ்ச செயல்பாடை பார்த்து அப்படியே நம்ம முகம் சந்தோஷத்துல மலரணும். நம்ம முகம் சந்தோஷத்துல மலரணும். அந்த மலக்குழுவத்தை பார்க்கும்போது சீக்கிரம் வந்து இந்த ரூஹை எடுக்கிற அல்லாஹ்வை சந்திக்க போகணும் அப்படிங்கிற அந்த உணர்வு ஏற்படணும். அப்ப நமக்கு அந்த நினைவுகள் காமிக்கப்படும் போது மரண பயம் என்பது நம்ம முகத்துல ஏற்படக்கூடாது. அப்ப என்ன செய்யணும், நம்ம இங்க ஒழுங்கா நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். இந்த உலகமே நமக்கு ஒரு எக்ஸாம் ஹால். நீங்க என்ன நீங்க ரைட் பண்றீங்க, என்ன ரீட் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்தான ரிசல்ட் உங்க மௌத்து நேரத்திலையும் உங்க கபர்லையும் ஃபைனல் ரிசல்ட் மஹ்ஷர் மைதானத்திலே என்ன செய்யும், கிடைக்கும். அப்படிங்கிற பரிசுல நம்ம போட்டு விட்டுட்டே இருப்போம். பக்கத்துல இருக்கிறவங்க பாக்குறோம், அவங்க அப்படி இருக்காங்க, நாம இப்படி இருப்போம், நம்ம விட்டு அடிக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம என்ன ஆயிடுவாங்க, ஃபெயில் ஆயிடுவோம். அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு நல்ல மௌத்துக்கான அடையாளத்தை சொல்லிட்டேன், நாளைக்கு கெட்ட மௌத்துக்கான அடையாளத்தை சொல்லி அடுத்து கபருக்கு போவேன். நான் கபருக்கு போன நீங்க தப்பா நினைச்சாதீங்க, கபரு சம்பவம் மாதிரி டாபிக் போவேன். நாளைக்கு யார் தராய்த்து வைக்கிறேன், அதுக்கு பின்னாடியே நரகம் 1, நரகம் 2, நரகம் 3, நரகம் 4, நரகம் 5, நரகம் 6, நரகம் 7 வரைக்கும் நம்ம இருக்கு போக வேண்டியிருக்கு. ஆனா நமக்கு 7 வரைக்கும் முதல் அடையாளம் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற கலிமா அவருக்கு நசீபாகும். அதுக்கான ஒரு விஷயத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். எந்திரிக்கும் போதும், உட்காரும் போதும், உடம்புல வலிகள் ஏற்படும் போதும் ஐயோ எம்மா எப்பா ஏத்தா எம்மா அப்படியெல்லாம் சொல்லாம லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி நாம என்ன செய்யணும், பல நாட்கள் குறைவா இருக்கிறதுனால இடையில ரெண்டு விஷயமா கூட செஞ்சுட்டே போலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது மௌத்தை நல்ல மௌத்தாக, சக்கராத்துடைய வேதனையை லேசான வேதனையாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி அருள்வதோடு அல்லாஹ் தஆலா நம் அனைவரும்